வணக்கம். இன்றைய தேன்மொழிகளில் திருப்பாவை பாடல் 29 மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் 9. சிற்றஞ்சிறு காலே வந்துன்னைச் சேவித்துன் பொற்றா மரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களைக் கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகாண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழேழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும், எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும், உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற எங்களது விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு. விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணுலகில் உள்ள தேவர்கள் அணுகக்கூட முடியாத மேன்மையான பொருளே, உமக்கு அடிமை பூண்ட அடியார்களாகிய நாங்கள் இந்த மண்ணுலகில் வந்து வாழ வழிவகை செய்தவனே, அழகு மிகுந்த திருப்பெருந்துறையுடையவனே, வழியடியார்களாகிய எங்கள் கண்ணினுள் நின்று ஆனந்தம் தருகின்ற தேனே, கடலிலிருந்து தோன்றிய அமுதமாக தோன்றுபவனே, கரும்பே, விரும்பித் தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே, உலகுக்கு உயிரானவனே, எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தருள்க. நன்றி, வணக்கம்.